ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கப் சேனல். நீங்கள் அஷர் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்து இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இன்ட்ரடக்ஷன்லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கோர்ஸோட கண்டென்ட் ஈஸியாக புரியும். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் போட்ட வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்க்கலாமா? இந்த சாப்டரில் நம்ம எக்ஸ்டர்னல் யூசர்ஸை எப்படி அஷரில் இன்வைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அஷர் அக்கௌண்ட்டில் கெஸ்ட் யூசர்ஸை இன்வைட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இன்வைட் பண்ணுறது மூலமாக அந்த கெஸ்ட் யூசர்ஸ்னால் நம்ம ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். நமக்கு சில சினாரியோவில் ஒரு சில யூசர்ஸ்க்கு கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நீட் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் யூசர்ஸை இன்வைட் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கெஸ்ட் யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி user1@outlook.com இருக்குது. இந்த அஷர் அட்மின் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் டெக்ஸ்ட் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா யூசர்ஸ் கிளிக் பண்ணால் அந்த டாப் லெஃப்டில் பார்த்தா ஒரு நியூ யூசர்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு செகண்ட் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஒன்று க்ரியேட் யூசர், இன்னொன்று இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்வைட் பண்ண வேண்டிய கெஸ்ட் யூசரோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் user1@outlook.comனு என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டிஸ்பிளே நேமை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இன்விடேஷன் மெசேஜில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு தந்திங்கன்னா இன்வைட்னு கொடுத்தா கெஸ்ட் யூசருக்கு இன்வைட் போயிடும். நம்ம நார்மல் யூசருக்கு செட் பண்ணுற மாதிரியே கெஸ்ட் யூசர்ஸ்க்கும் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம இன்வைட் சென்ட் பண்ணதும் யூசருக்கு அந்த இன்வைட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மெயில் ட்ரிகர் ஆகிடும். கெஸ்ட் யூசர் அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணால் அப்புறம் சில பெர்மிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மைக்ரோசாஃப்ட் சைடில் இருந்து டிஃபால்ட் பெர்மிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு அஷர் போர்ட்டல் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் அவங்களுக்கு தந்திருக்க பெர்மிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ரிசோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I